இங்க வந்து காவேரி வந்து அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காவேரியும் வந்து விஜய்க்கும் வந்து அந்த ரிசப்ஷனுக்கான வேலை எல்லாமே பக்காவா நடந்துட்டுருக்கு. இங்க வந்து காவேரி கையில வந்து மருதாணி வந்து வைக்கிறாங்க. நம்ம விஜயும் வந்து காவேரி கையில அழகா வீக்கான்னு சொல்லிட்டு போடுறாரு. காவேரி, விஜய் ரொம்ப சந்தோஷமா வந்து டான்ஸும் ஆடுறாங்க எல்லார் கூடயும். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடையிறாங்க. அடுத்து ஒவ்வொரு விஷயமா வந்து நடக்குது. எல்லாருமே கிஃப்ட் குடுக்குறாங்க. அந்த ஃபங்ஷன் சூப்பரா களை கட்டுது. அந்த அளவு சூப்பரா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து செமையா கிராண்டா பண்ணிடுறாங்க ஃபங்க்ஷனை. அடுத்த நாள் வந்து காலையில் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பக்காவாக நடந்துட்டுருக்கு. அப்போ காவேரிக்கு அலங்காரம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி வந்து விஜய்கிட்ட பேசிடணும் அப்படி சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து விஜய்கிட்ட வந்து பேச வராங்க. விஜய் வந்து என்னாச்சு காவேரி, ரொம்ப அழகாக இருக்க, இந்த மாதிரி வந்து புடவையெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக இருக்க அப்படின்றாரு. தேங்க்ஸ்ன்றாங்க. சரிங்க, இதே மாதிரி எப்போவுமே என்கிட்ட அன்பாக இருப்பீங்கல்ல, அக்கறையாக இருப்பீங்கல்ல அப்படின்னோடனே, என்ன காவேரி எப்போ பார்த்தாலும் இதையே கேட்டுட்ருக்க, உன்கிட்ட அன்பாக இருக்காமல் நான் என்ன பண்ண போகிறேன், நான் உன் மேலே எப்போவுமே அன்பாக இருப்பேன், அது மட்டும் கிடையாது, எப்போவுமே வந்து ஒன்று சந்தோஷமாக பார்த்துக்க தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னும் போதே கரெக்டாக குமரன் அங்கே வந்துடுறாரு. குமரன் பார்த்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க குழந்தை ஓடி போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறா. உன்னை எல்லாருமே வந்து சந்தோஷமாக மாமா வந்துட்டிங்களா அப்படின்னு, நான் வராமல் கல்யாணம் நடந்துருமா, நான் நைட்டே வரணும்னு நினச்சேன், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னொன்னே, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குமரன். குமரன் வந்து நம்ம வந்து விஜய் பார்க்குற, கங்க்ராட்ஸ் விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து காவேரி ஆச்சரியப்படுறாங்க. இப்போ தானே மாமா பார்க்குறாரு, இவ்வளோ சீக்கிரம் அட்டாச்மெண்ட் ஆயிடுறாரு, எல்லாரும் கூட எவ்வளோ அழகாக அட்டாச்மெண்ட் ஆயிடுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரெண்டு வந்து சகலைகளும் வந்து மணவரையில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம வந்து விஜயை கூட்டிகிட்டு போய்ட்டு மணவரையில் உட்கார வைக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து சகோதரிகள் எல்லாருமே சேர்ந்து நம்ம காவேரி வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு மணவரையில் உட்கார வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாலையை வந்து கழுத்தில் போடுறாங்க. அடுத்து வந்து ரெண்டு பேருமே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து மேலங்கொட்டி வந்து அழகாக வந்து தாலி கட்டுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாரோட ஆசீர்வாதத்தோட விஜய் வந்து காவேரி கழுத்தில் திருமங்கலத்தை வந்து கட்டுறாரு. எல்லாருமே வந்து அப்படியே வந்து தூவி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. காவேரி கழுத்தில் கட்டின தாலியை பார்த்துட்டு விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து கண் கலங்குறாங்க. நம்ம வந்து சாரதாவும் விஜய் ஆல்ரெடி கட்டின அதே தாலியை வந்து கோத்து வந்து காவேரிக்கு மறுபடியும் கட்டுறாங்க. அந்த தாலியை பார்த்த காவேரி அப்படியே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிறாங்க அந்த தாலியை. அப்படியே வந்து காவேரிக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. இந்த மாதிரி விஜய் வந்து அவங்க கழுத்தில் கட்டின தாலி மறுபடியும் வந்து கட்டுற மாதிரி அவங்களுக்கு தோணுது. எனக்கே இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க எல்லாரையுமே. இங்கே காவேரி வந்து பழைய ஞாபகத்தோட வந்து இல்லாமல் காவேரி எல்லாத்தையும் மறந்த காவேரியாக வந்து இப்போ விஜயை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாட்டில் வந்து காவேரிக்கு எல்லா ஞாபகம் வர்ற மாதிரியும், அதே மாதிரி வந்து காவேரி வந்து பழையபடி வந்து விஜய் கூட சேர்ற மாதிரியும் வந்து எடுப்பாங்களான்னு தெரியல. பார்ட் 2 வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி கண்டினியூ ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் மகாநதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மகாநதி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்னே சொல்லலாம். அந்தளவு வந்து நம்ம அந்தளவு வந்து விரும்பி பார்க்குற ஒரு சீரியல் இது. இந்த சீரியல் முடியாத நினச்சி ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. உங்களுக்கும் அதே கவலை இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ட் 2 வந்தால் தொடர்ந்து நம்ம பேசுவோம். மற்ற வந்து சீரியல்ஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்து கேட்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக இந்த சீரியல் தொடங்கி வந்து 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாநதி சீரியல் தொடங்கினதுலேருந்தே வந்து நான் கொஞ்ச நாள் வந்து இந்த மகாநதி சீரியல் வந்து பேசலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிநாதன் வந்தோன்னு தான் வந்து தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன். ஏன்னா முன்னாடி சுவாமிநாதனோட சீரியல் பேசிகிட்டு இருந்தேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வந்து காற்றுக்கென்ன வேலி. அதுக்கப்புறம் இந்த மகாநதி சீரியல் தொடர்ந்து பேசுகிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்ட் 2 வருமா, தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் பற்றி பேசுவோமான்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் அந்த மகாநதி சீரியல் முடிய போகிறத நினச்சி ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். பார்க்கலாம் பார்ட் 2 வருமானு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.